ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் வெஜிடபிள்ஸ் என்ன வாங்கியிருக்கேன்ற வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் எப்பயுமே காய்கறிங்க கொஞ்சமாக தான் வாங்குவேன். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரியாதப்போ நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாமல் சமைக்காமல் தூக்கி குப்பையில் போட்டிருக்கேன். அதனால இப்போலாம் நான் என்ன பண்ணுறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் போய் காய்கறிங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா என் பாப்பாங்க பார்த்திங்கன்னா, பெரிய பாப்பா மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க. சின்ன பாப்பா இன்னும் அவ்வளோ சாப்பிட ஆரம்பிக்கல. அவங்க பெரியவங்க கூட கேரட், பீட்ரூட், பீன்ஸ் அந்த மாதிரி சில செலக்டிவான வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவாங்க. லாஸ்ட் வீக் வாங்கின காயே நான் அடுத்த வீக் ரிப்பீட் பண்ண மாட்டேன். அந்த 1 வீக் விட்டு நெக்ஸ்ட் வீக் அப்படி ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீக் வாங்கின கேரட், பீட்ரூட் கொஞ்சம் பெரிய பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் வாங்காத காய்கறிங்க தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் இந்த வீக்கும் வாங்கியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் இந்த வீக் வாங்கியிருக்கிறது. இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். இதில் பெரிய பாப்பா உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சாப்பிடுவாங்க. மீதியெல்லாம் கொஞ்சமாக இருக்கனால நாங்கள் 2 பேரும் அப்போவே குக் பண்ணி ஒரு வெஜிடபிள் எடுக்கிற அன்னைக்கு அப்படின்னா அதை ஃபுல்லாகவே அன்னைக்கு போட்டு சமைச்சிடுவேன். முட்டைக்கோஸ் மட்டும் அப்படி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் லாஸ்ட் வீக் வாங்கினது. அப்புறம் மட்டன் 1 kg வாங்கி அதில் 1/4 கிலோ கைமா பண்ணிட்டாங்க. போன்லெஸ் சிக்கன் 1/2 kg, லெக் பீஸ் 1/2 kg வாங்கிட்டு வருவாங்க. இதை நான் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன் நான்வெஜ்ஜு அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தனால அது கவரோடே இருக்குது. இனிமே தான் வாஷ் பண்ணி எல்லாமே அந்தந்த டப்பாவில் போட்டு நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ எடுத்து திருப்பியும் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததில் சிக்கன் கொஞ்சம் சமைச்சிட்டேன். சிக்கன் தண்ணி சால்னா சுடுசோறு, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சமைச்சேன்.